ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி வாட் இஸ் ராங் வித் மை பிரின்சஸ் இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ராமாவை ஆரம்பித்து பாதி வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் பாதி இருக்குது. இந்த ட்ராமாவை பாதியிலே நிப்பாட்டி வச்சுட்டு உங்களை எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ரொம்ப பெரிய சாரி. அதே போல் இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்யூ. சரி, நம்ம இந்த ட்ராமாவை இன்னிலேருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ராமாவை போட்டதால் பாதியிலே நிப்பாட்டிக்கிட்டதால் சுத்தமாகவே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னா எனக்கே ஞாபகத்தில் இல்லை. நான் இப்போ இதை காலையிலே ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் காலையிலே போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எது வரைக்கும் முடிச்சிருக்கேன், எது வரைக்கும் பேசியிருக்கேன்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நீங்களும் ஒரு டைம் பார்த்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது பாதியிலேருந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு புரியும். நம்ம இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம ஹீரோயின் ஜூயி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லீமோவை எப்படியாவது மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக அந்த யுன்ஃபாய் கிளர்ச்சியாளர்களை பற்றி லீமோக்கிட்ட ஒரு லெட்டர் அனுப்புகிறதா சொல்லிட்டு ஒரு லேட்டாக தான் அந்த லெட்டரை அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீரோ படம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த யுன்ஃபாய்ங்கிற குரூப்பை எல்லாத்தையும் அழிச்சிருப்பாரு. அது தெரியாத லீமோவும் போயிட்டு ராஜா கிட்ட இந்த மாதிரி ஆயிருக்கு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பந்தாவாக கிளம்புவான். ஆனால் போன இடத்துல ஏற்கனவே ஹீரோ எல்லாரையும் அழிச்சிருப்பாரு. அதை ராஜா கிட்ட சொல்லவும் ராஜாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. நீ இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு ரிவார்டுங்கிறதே நான் கொடுக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுருப்பாரு. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஜூவும் ஹீரோவும் பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஜூவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாரு. ஒன்னால தான் இந்த மாதிரி நடந்துச்சு, நீ கொடுத்த ஐடியா ரொம்ப பிரில்லியண்டான ஐடியா, நீ எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறியோ தெரியலையேன்ட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பாரு. அவங்க அடக்கமா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அந்த லீமோவை நான் பழி வாங்கணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு அவன் என்ன தான் பிரச்சனை பண்ணான், என்ன தான் கொடுமை பண்ணாங்க, நீ எதுக்காக இந்த மாதிரி அவங்க மேலே இவ்வளோ கொலை வெறியில் இருக்கிற, என்ன தான் நடந்துச்சுன்ட்டு என்கிட்ட சொல்லலாம்லன்னு கேட்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லி எதுவும் சொல்லி மலிப்பு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ முதல்லையே மட்டையாடுறாரு. ஹீரோ போதையில் மயங்கி விழுந்ததால் ஜூயி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம போன லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தோம், நான் ரொம்ப கெட்டவளாக இருந்தேன், ஆனால் நான் இப்போ அப்படி இல்லை, நான் உங்களை இப்போ சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அவங்களும் போதையில் மயங்கிடுறாங்களா. அவங்க மயங்கி விழுந்த கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோ எழுந்திரிச்சிடுறாரு. அப்போ இவர் போதையில் மயங்கி விழுவல போல இருக்கு, சும்மா ஆக்டிங் பண்ணி இருந்திருக்காரு. எழுந்திரிச்சிட்டு, என்ன நீ சொல்கிற, பாஸ்ட் லைஃப்பில் நாம் ரெண்டு பேரும் எனிமையாக இருந்திருக்கிறோமா, ஃபாஸ்ட் லைஃப்னா என்ன, எனக்கு நீ சொல்கிறதையே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜூவுக்கு கனவு மாதிரி வருது போல இருக்குது. அவங்க பாஸ்ட் லைஃப்பில் அந்த லீமோவும் ஷென்னும் சேர்ந்து இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே அவங்களுக்கு கனவுல வருது. அந்த கனவு கண்டு துடிச்சு பிடிச்சு எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா ஹீரோவும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரா. பயந்து போயிடுறாங்க. எங்கே நம்ம போதையில் இருந்தப்போ நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டானோன்னு அவங்க ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். அவங்க வாய் விட்டே கேட்டுடுறாங்க, எங்கே நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கல இல்லை அப்படின்ட்டு. என்ன, நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், நான் லாஸ்ட் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஹீரோவாக எழுந்திருப்பாரா. என்ன நடந்துச்சுன்ட்டு அவங்க அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. இங்கே லீமோ ஷென் ரூமில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பான். எனக்கு ஜூ இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடியே இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இந்த ஜியான் எப்படி போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் அழிச்சான், அவன் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு டென்ஷனில் உட்காந்துருப்பான். அப்போ ஷென் இருந்துட்டு, என்னாச்சு லீமோ, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, எதுக்கும் கோவப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், டென்ஷன் ஆகாதீங்க, என்னை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஜன்னல் ஓரத்தில் யாரோ லேசாக கதவை திறந்து விடுறாங்க. பார்த்தா ஏதோ பேய் நிற்குது. ஷென்னும் அதை பார்த்துடுறா. செம்மையாக பயந்து போயிடுறா. ஐயோ பேய் இப்படின்னு கத்த. என்ன பேயா, என்ன சொல்கிறேன்ட்டு லீமோ திரும்பி திரும்பி பார்க்குறான். பேய் எதுவும் இல்லை, நீ தேவையில்லாத பயப்படாதுன்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ண போக திரும்பவும் அந்த உருவம் அங்கே வருது. அவள் இன்னமும் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன பேயா, திரும்பவும் என்ன நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற, எங்கே பேய் இருக்கு, இங்கே யார் இருக்கா, சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வெளியே போய் செக் பண்ணிட்டு வரேன்ட்டு லீமோ வெளியே போயிடுறான். இங்கே நல்லா ஷின் பயந்து போய் உட்காந்துருக்கா. வெளியே போயிட்டு லீமோ தேடிக்கிட்டு இருக்குள்ளேயே பின்னாடி ஒரு உருவம் போகிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவன் பயந்து போய் நிற்க, இங்கே உள்ள ஷின் பயந்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அவ பக்கத்தில் ஒரு உருவம் வருது.
செகண்ட் மிஸ் என்னை இப்படி அநியாயமாக கொன்னுட்டீங்களே, உங்களுக்காக என்னைய பழி வாங்கிட்டீங்களே, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுனேன் செகண்ட் மிஸ்? என்னை ஏன் கொன்னீங்கன்னு சொல்லிக்கிட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி போகும். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா அவ கையில் எடுத்து அவ கழுத்துலேயே வச்சு நெரிக்க ஆரம்பிச்சிக்கிறா. இவ செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கா. லீமோவும் என்னாச்சுன்ட்டு பயந்துடுச்சு ஓடி வர, இவங்க சத்தம் கேட்டு அவங்க அப்பா அம்மாவும் உள்ள ஒடியாந்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மா வர்றதை பார்த்த உடனே அவன் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணோட அம்மா ஓடி போய் பக்கத்தில் உட்காந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா லீமோட ட்ரெஸ்ஸை கலைஞ்சு போயிருக்கிறத பார்த்துட்டு பின்னாடியே காவலாளிகளும் வந்திருப்பாங்களா, காவலாளிகள்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த மூச்சு விடக்கூடாது வெளியேன்னு சொல்லி மிரட்டி விட்டுடுறாரு. அவங்களும் பயந்து போயிட்டு நாங்கள் சொல்ல மாட்டோன்ட்டு வெளியே போயிடுறாங்க. உடனே லீமோ இருந்துட்டு அவங்கள கொன்னுடுங்களேன்னு கேட்குறான். இவன் பண்ணுற தப்புக்கு அவங்களெல்லாம் கொல்லணுமா, பாவம் இல்லை. ஆனால் அவர் ஒத்துக்கல. இல்லை இல்லை, நான் கொல்லலாம் முடியாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்க, அவங்க இந்த விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மகளுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அம்மா வந்துட்டு, எனக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்னோட மகளோட ரெப்புடேஷன்லாம் போயிடும், அவளை எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அவளும் உங்களோட மக தானே, ஏதாவது நல்ல முடிவு எடுங்களேன்னு சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவளை பார்த்தா அவள் கழுத்தை தான் கையை கழுத்தில் வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. சரி நம்ம அதை பார்த்துக்கலாம், முதல்ல பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஷின் பொண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவள் பயந்து போயிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறா. அப்படியே வெளியே காட்டுறாங்க. வெளியே ஒரு உருவம் குதிக்குது. உடனே ஜூ என்ன பண்ணுறாங்க, அவங்க கழுத்துலேயே கத்தியை வச்சிடுறாங்க. அப்போ பேயே நடிச்சது ஜூ தான் நடிச்சிருப்பாங்க போல இருக்கு. குதிச்சது கூட ஹீரோ தான். முகத்தில் இருக்கிற மாஸ்க்கு கழட்டி காட்டுறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்காக வந்தீங்க? என்னோட குயின் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை செக் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறாரா. ஓ அப்படியா, அப்படின்னா ஃப்ரீயாக பர்ஃபார்மன்ஸை பார்க்கலான்னு நினச்சிட்டு இங்கே வந்தீங்களோன்ட்டு சொல்ல அவர் எதுவுமே சொல்லாத அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஷென்க்கு இன்னமும் பயம் தெரியல, பயந்து போய் தான் உட்காந்துருக்கா. அவங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ பார்த்ததெல்லாம் சும்மா ஏதோ இமேஜினேஷன் பண்ணிக்கிட்ட, அது தப்பாக நீ யோசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் பேயெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, இல்லை இல்லை நான் உண்மையாலுமே பார்த்தேன், என்னைய நம்புங்க, நான் பார்த்தது உண்மைதான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பா. அவங்க அம்மாவும் நீ சொல்கிறது தான் உண்மைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, உண்மையை தான் சொல்கிறா, யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க, யாரோ ஜெலஸில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம், அந்த ஜூ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அவள் தான் என் மேலே ஜெலஸில் இருக்கா, அவள் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா. ஏன்னா ஜூவா, அவள் எப்படி இது உன் மேலே ஜெலஸ் பண்ணுவா, அவள் ஏற்கனவே 7th பிரின்சஸ் ஆகிட்டா, உங்ககிட்ட எதுக்காக ஜெலஸ் ஆகணும்னு சொல்லி கேட்குறதுக்கு அவங்க அம்மா அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு, இங்கே பாருங்க, நம்ம பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணு, ரொம்ப அழகாக வேற இருக்கிறா, அவளுடைய வெர்ஜினாலிட்டியை இழந்துட்டான்ட்டு லாஸ்ட் நைட்டே நம்மளுடைய காட்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அவங்களெல்லாம் உயிரோட வச்சிங்கன்னா நம்ம பொண்ணோட ரெப்புடேஷன் தான் போகும், நீங்கள் அவங்களெல்லாம் கொன்னுடுங்க, இல்லைன்னா அந்த ஜூவுக்கு தெரிஞ்சால் நல்லதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த நேரம் பார்த்து ஜூ அங்கே வந்துடுறாங்க. அவங்க ஷின்காக மருந்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூப்பெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா ஷின்க்கு ஏதோ ஆயிடுச்சாமே, நைட்டில் இருந்து பயந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் அவளை பார்க்கறதுக்காக நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணி காலையிலே அவளை பார்க்கறதுக்காக வந்துட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு, நீ எதுக்காக வந்த, ஏன் இங்கே வந்த, இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளா. ஷென் நீ பயத்தில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாத, ஏன் ரொம்ப பயந்துட்டியா, இல்லை உனக்கு கில்ட்டியாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டவொடனே அவள் அப்படியே அமைதியாயிடுறா. நான் உனக்காக பாரு மெடிசன்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 7th பிரின்ஸ் மேன்ஷன்லேருந்து, இதெல்லாம் நீ சாப்பிட்டீன்னா உனக்கு உடம்பு சரியாயிடும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, இது எனக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுறா. அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அவள் கட்டிலே இப்போ பொத்துன்னு விழுந்துடுறா. பின்னாடியே அவங்க அம்மா ஓடி போயிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜூ அப்பாவும் ஜூ கிட்ட, நீ எல்லாம் அவன் நைட்டே எல்லாத்தையும் மறந்துட்டாப்பா, நைட்டில் இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா, நீ ஏதோ நினச்சிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அம்மா ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணை பற்றி அவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் பொண்ணையும் அவளையும் டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு பயந்து போயிருக்கா, அதனால தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவள் என்னுடைய தங்கச்சி, நான் அவளை அப்படிலாம் நினைப்பேனா, நான் அவளை நினச்சி கவலை தான் பாடுறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஒரு காவலாளி வந்துட்டு, சார் உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லவும் ஜூவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
வெளியே வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ லீமோ அங்கே வந்துடுறான். லீமோ வந்த உடனே சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஜூ உன்னை நான் பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன். என்ன சொல்கிறீங்க லீமோ? எதுக்காக என்னைய பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு, இந்த ஜியானுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு? நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி அவன் போயிட்டு அங்கே அவனுடைய படைகளை வச்சு அங்கே உள்ளவங்களெல்லாம் அழிச்சிட்டானே, அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சுது? என்ன சொல்கிறீங்க லீமோ? ஜியானுக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? என்னால் நம்பவே முடியல. ஆமாம், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனுடைய படைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அழிச்சிட்டான் நான் போகிறதுக்கு முன்னாடியே. அதனால் இப்போ எனக்கு தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொல்கிறீங்க லீமோ? நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இருக்கே. நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கேன். இந்தாங்க, எனக்கு அந்த இடத்துல இருந்து உடஞ்ச ஜெல்டு பெண்டன்ட் கிடச்சிச்சு. என்ன தேவையில்லாத சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச ஜேர்டு பெண்டன்ட்டை கொடுக்குறாங்க. ஜியான் அவனுடைய படைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ராஜா உத்தரவு போட்டிருந்தாரா? இல்லை, யாருக்கும் தெரியாமலே தானே படை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள அழிச்சிருக்கான். இந்த விஷயம் மட்டும் ராஜாவுக்கும் ராணிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா 7th பிரின்ஸுங்கிற பட்டமும் போயிடும். அவன் இனிமேல் எந்த காலத்துலேயும் பட்டத்து இளவரசனாகவும் மாற முடியாது. எப்படி ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லை? இந்த விஷயத்தை எப்படியாவது ராஜா கிட்ட தெரிய வச்சிருங்கன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற? நான் அந்த இன்5 குரூப்பில் நான் தான் தலைவன், நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மெசேஜை அனுப்பின உடனே நான் எப்படியாவது என்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பி வச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுக்கு எப்படியே தெரிஞ்சு அவன் போயிட்டு எங்கள் ஆளுங்களை எல்லாத்தையும் கொன்னுட்டான். என்ன சொல்கிறீங்க லீமோ? அதோட தலைவனே நீங்கள் தானா? இப்போ என்ன பண்ணுறது? இந்த விஷயம் ஜியானுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை உங்கள் சைடில் இருந்து லீக் ஆகிருக்குமோ? நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி டென்ஷனில் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணியிருக்கீங்களா இந்த விஷயத்தை பற்றி? நான் இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்ல மாட்டேன். நம்மள இல்லாத இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த விஷயத்த நம்ம 2 பேருமே சீக்ரெட்டாக தானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யார்கிட்டயாவது சொன்னீங்களான்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அப்போ தான் அவனுக்கு தோணுது, இந்த ஷின் பொண்ணுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு தானே இருந்திருப்பான். அப்போ ஷின் மேலே அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஷின் தான் ஒரு வேளை இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜியானுக்கும் நமக்கும் இடையில கேம் விளையாண்டுட்டு இருக்காளோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு, சரி அதை விடு, அதை நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட பிரச்சனை. சரி நீ சொல்லு, உன்னை அந்த ஜியான் எப்படி பார்த்துக்கிறான்? உங்ககிட்ட இன்னமும் கொடூரமாக தான் நடந்துக்கிறானா? உன்னை என்ன கொடுமைப்படுத்துகிறானான்னு கேட்குறதுக்கு உடனே அவங்க ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதை இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவர் எப்பயுமே அப்படி தானே, அவர் இன்னமும் மாறவே இல்லை, அப்படி தான் இருக்காரு. நான் அதை பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஷென் ரொம்ப வீக்காக இருக்கா, நீங்கள் அவளை பார்த்துக்குங்க, அவளை கவனிச்சிக்கிங்கன்னு சொல்ல, நீ என்ன சொல்கிற? நீ அவ்வளோ ஒன்றா? நீ எனக்காக எவ்வளோ விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னைய போய் அவ கூட சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க. உன்னை நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு தெரியுமா? நீ இனிமேல் அவளை பற்றிலாம் பேசாத, அவளை பற்றி எதுவும் யோசிக்காத. லிமோ, நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. ஷென் ரொம்ப வீக்காக இருக்கா, இனிமேல் அவளுக்கு நீங்கள் தான் துணையாக இருந்து பார்த்துக்கணும். எனக்கு உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங் எப்பயுமே குறையாது, அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா குழப்பி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து கிளம்புனவங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஜியான் உட்காந்துருப்பாரு. ஏய் ஜூ, எங்கே போகிற? நில்லுங்கவும். நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? நீ எங்கே போயிருந்த? சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போயிருந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் ஷின்னை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். நான் அதை பற்றி கேட்கலன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? அந்த லீமா கிட்ட என்ன சொன்ன? நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்? நீங்கள் எதுக்கே எங்கள் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இன்டர்ஃபயர் ஆகிக்கிட்டே இருக்கீங்க? நான் எதுவும் சொல்லலை. நீ இப்போல்லாம் ரொம்ப தைரியமாயிட்ட. என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாமலே நீ பாட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ பாட்டுக்கு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட எந்த ஒரு ரிப்போர்ட்டிங்கும் பண்ண மாட்டேங்கிற. என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், உன் இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தது தப்பாக போயிடுச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எதுவும் பண்ணலை, நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே லீமோவுக்கு தான் ஷின் மேலே தானே டவுட் வந்துருச்சு. ஷின்னை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். நான் உன்கிட்ட மட்டும்தானே இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன், நீ தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இந்த விஷயத்த யார்கிட்ட நீ சொன்ன? என்கிட்ட நல்லவ மாதிரி நடித்து நீ இந்த விஷயத்த அந்த ஜியான்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு சண்டை போட்டுருக்கக்குள்ளே அந்த பொண்ணுக்கா ஏற்கனவே பயந்து போயிருக்கா இல்லையா? என்னத்துக்கு என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணனேன்? நான் உங்ககிட்ட நல்லபடியாக தான் இருக்கேன்.
நான் எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. நான் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத இருக்கேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாத. என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அவ கோவப்படுறா. நான் சந்தேகப்படுறத மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் வெளிய தான் சண்டை போட்டுக்கிற மாரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனா நல்லா தான் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளயே ஷின் வந்துடுறா. ஷின் வந்துட்டு ஜூ முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துடுறாளா. 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுது. என்னது பண்ணிக்கிட்டு இருக்கா புதுசா? இவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அக்கா என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரியாத உங்களுக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருப்பாளா. ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. நீ எதுக்காக இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாருக்கும் முன்னாடி இந்த மாதிரி மண்டி போட்டு அப்பாலஜி கேட்குற. இப்போ என்ன ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, 7th பிரின்ஸ் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் எங்கள் அக்கா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அக்கா நான் உங்கள் மேலே இருக்கிற ஜலஸில் தான் அன்னைக்கு அந்த மாதிரிலாம் நிறைய தப்பு பண்ணிட்டேன். உங்கள் மேலே பழி போட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்பால. உடனே அவங்களும் அவளை தூக்கி விட்டுட்டு, நீ என்னுடைய சின்ன தங்கச்சி. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் உன் மேலே கோவம்லாம் படமாட்டேன். எனக்கு உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. நீ தேவையில்லாத என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நாம் 2 பேரும் அக்கா தங்கச்சி தானே. எதுக்காக மன்னிப்புலாம் கேட்குறேன்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு அவளை சமாதானப்படுத்தி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிற டீ எடுத்து ஊற்றி கொடுத்துட்டு, நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா அந்த டீயை வாங்கி குடிங்களேன்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. போன லைஃப்பில் என்ன நடந்திருக்கும்னா, இவ இந்த மாதிரி டீ அவங்க மேலே ஊற்றிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ரூம்குள்ளே அனுப்பி வச்சுருந்துருப்பா. ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருப்பா. இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்குங்க, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே வந்துருவாளா. வெளியே வந்த உடனே இவ என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு ஆளை செட் பண்ணி உள்ளே அனுப்பியிருப்பா போல இருக்கு. அவன் வந்துட்டு போதையில் இவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி பண்ணுறான். அவள் அப்படியே டக்குன்னு உள்ளே வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுறா. அதை நினச்சி பார்த்துட்டு அந்த டீயை கூடன்னு சொல்லி வாங்குற மாதிரி வாங்கிட்டு அவன் மேலேயே ஊற்றி விட்டுடுறாங்க. ஊற்றி விட்டுட்டு அச்சுச்சோ தெரியாமல் ஊற்றிடுச்சுமான்ட்டு, வா வா உனக்கு புது ட்ரெஸ்ஸு தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போகக்குள்ளேயே ஹீரோக்கிட்ட கண்ணை காட்டி விட்டுறாங்க, லீமோவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் லீமோவை கூப்பிடுறதுக்காக போயிட, இங்கே ஒரு ரூம்குள்ளே ட்ரெஸ் இருக்குது, வா உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா. ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸும் உள்ளே வச்சுருந்துருக்காங்க. புது ட்ரெஸ்ஸு, அது உனக்கு நான் தரேன், நீ அதை போட்டுக்குன்னு சொல்ல, அக்கா இந்த ட்ரெஸ்ஸில் கரை பிடிச்சிக்குமே, இனிமேல் இது போகாதே, என்ன பண்ணுறது அப்படிங்க. இல்லை இல்லை அது நான் தான் உனக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறேன்ல, இதை க்ளீன் பண்ணி தரேன், நீ இதை போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜூ கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே லீமோ உள்ளே வந்துடுறான். ஷென்னுக்கு ட்ரெஸ்ஸு வேற ஃபிட்டாக இருக்குமா, இழுத்து இழுத்து பார்த்துக்கிட்டே வரா. லீமோவை பார்த்த உடனே, லீமோ நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போயிடுறான். அந்த சமயம் ஜூவும் பிளான் பண்ண மாதிரி அங்கே வந்துடுறாங்க, அதுவும் ஒரு வேலைக்கார பொண்ணோட. ஜூவை பார்த்த உடனே 2 பேருக்குமே ஷாக் ஆகிடுது. ஜூ லீமோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, ஜூ நீ நினைக்காத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, தப்பாக நினைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென் நீ தான் இதெல்லாம் செட் பண்ணியான்னு சொல்லி சத்தம் போடுறான். அதுக்கப்புறம் அப்படியே ராஜாவை காட்டுறாங்க. ராஜா செம்ம கோவமாடுறாரு. லீமோவை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ஷென்னை பிடிச்சிருக்கான்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஜூ பக்கத்தில் வந்துட்டு, ராஜா இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஷென்க்கு ரெப்புடேஷனே போயிடும், அதனால் நீங்கள் ஷென்னை பற்றி யோசிக்கணும்னு சொல்ல, லீமோவுக்கு செம்ம கோபமாகுது. ஜூயி என்ன பண்ணுறாங்க. ராஜாவும் நீ சொல்கிறதாம்மா சரி, அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லவும் லீமோ கடுப்புலையே ரொம்ப நன்றிப்பாங்கிறான். ஷென்க்கு தான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. லீமோ கையை பிடிச்சிக்கிட்டே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிட்டு இருப்பாள. அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஷென் நீ இதை செட் பண்ணது தானே, நீ இதை வேணும்னே தானே செஞ்சானே கேட்குறதுக்கு நீங்கள் என்னைய சந்தேகப்படுறீங்களா, நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை, நீங்கள் என்னைய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா. ஆமாம் அந்த யூனிஃபை விஷயத்தில் நான் உன்னை திட்டினங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் செட் பண்ணி ஜூவுக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினேன். இப்போ எம்ப்ரர்கிட்டையும் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஆர்டரும் வாங்கிட்டல, உனக்கு இப்போ ஹாப்பி தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்காக உங்களை மாட்டி விடணும்னு நினைப்பேன், நீங்கள் எதுக்காக என்னையை மட்டும் சந்தேகப்படுறீங்க, அந்த ஜூவை சந்தேகப்பட மாட்டேங்கிறீங்க. அவள் எப்படி இதை செய்வா, இந்த விஷயத்தில் அவளுக்கு என்ன கிடைக்க போகுது, அவள் எதுக்காக இந்த மாதிரி செய்யணும்.
நீ தான் ஏதோ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதுக்கு நான் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தான் எம்ப்ரர் நம்ம 2 பேரையும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டார்ல, நீங்கள் என்னைய மேரேஜ் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ட்டு கோவமாக உட்காந்துக்கிறா. இங்கே நம்ம ஹீரோவுக்கு ஜூ மேலே செம்ம கோவமாகுது. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நீயே ஒரு முடிவு பண்ணிக்கிற, நீயே ஒரு ஆக்டிங் பண்ணுற, நீயே எதா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்க. என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? என்கிட்ட எந்த விஷயத்த பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறியா? என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு ஜூவை மிரட்டிக்கிட்டு இருக்க. ஜூவை ஒன்றும் புரியாமல் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் எல்லாமே சரியாக பிளான் பண்ணி சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஓ, நான் உன்னை பற்றி கவலைப்படக்கூடாதா? நீ என்ன வேணாலும் செய்வ, எதில் வேணாலும் மாட்டிக்குவ. நான் அப்போ எதுலேயுமே நான் உன்னையே கேர் பண்ணிக்கக்கூடாது. நீ என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியான்னு சொல்லி கேட்குறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க. உடனே மாற்றி விட்டுட்டு, இல்லை உன்னை பற்றி நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. நீ எதுலையாவது டேஞ்சரில் மாட்டிக்கிட்டேன்னா உன்னை நான் எப்படி காப்பாற்றுறது? நீ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறியே, எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறியே. நான் எங்கே டேஞ்சரில் மாட்டிக்கிட்டேன்? இப்போ வரைக்கும் சரியாக தானே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னை கேர் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லையேன்னு கேட்குறதுக்கு, என்ன நான் உன்னை கேர் பண்ணிக்க கூடாது? அப்போ நீ எல்லாமே உன் இஷ்டப்படி தான் நடந்துக்கணுமா? நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறத மறந்துட்டியா? சரி, போக போக உனக்கு எல்லாம் புரிய வரும்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் நீ என்னை நம்புவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஜூ தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் லீமோ அங்கே வந்துட்டு ஜூன்ட்டு பக்கத்தில் போவானா, ஆனால் அவங்க அவன் மேலே கோவம் இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே எதுவுமே பேசாத உட்காந்துருக்க. என்ன ஜூ, என் மேலே உனக்கு கோவமா? நான் உங்ககிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். என்னை மன்னிச்சிடு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பு நடக்கலை அப்படிங்க. உடனே ஜூ இருந்துட்டு, இதில் நான் உங்கள்கிட்ட என்னத்துக்கு கோவப்படணும்? உங்களுக்கு எப்போவுமே என் தங்கச்சின்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தானே நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுவும் இன்றைக்கி நடந்துருச்சுல்ல. நான் என்னத்துக்காக உங்கள் மேலே கோவப்படணுங்கிறதுக்கு? ஜூ, என்ன நீ என் மேலே ஜெலஸ் ஆகுறியா? இது எம்ப்ரர் ஆர்டர், அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர அவன் மேலே என் விரல் கூட படாது. என் மனசில் எப்போவுமே நீ மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லுவேனா? நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி என்னை சமாதானப்படுத்தணுங்கிற அவசியம்லாம் இல்லை. என்னுடைய தங்கச்சி ரொம்ப அழகாக இருப்பா, அதனால் அவள் மேலே நீங்கள் மயங்கிட்டீங்க. எனக்கு புரியுது. நீங்கள் எதுக்காக நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் பாருங்கள், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால தான் நீங்கள் என்னை மறந்துட்டீங்க. நான் எதுக்காக உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் அப்படிங்கவும், ஜூ நீ இந்த மாதிரிலாம் பேசாத. உனக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், ஆனால் என் மனசில் எப்போவுமே நீ தான் இருக்க. எப்போயா இருந்தாலும் நீ தான் என்னோட குயின் அப்படின்னு சொல்லுவான். ஜூ இவன் என்ன சொல்கிறான்ட்டு வில்லத்தனமாக ஜூ பார்க்குறாங்க அவனை. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.